தங்கம் விலை வரலாற்றிலே முதன்முறையா ஒரு பவுன் தங்கம் 77,000 தாண்டி இருக்கு. இந்த வருஷ ஜனவரி மாதம் ஒரு பவுன் தங்கம் 58,000க்கு விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. அதுவே ஆகஸ்ட் 8ஆம் தேதி 75,760 ரூபாய் விற்பனையானுச்சு. ஆகஸ்ட் 27ஆம் தேதி 75,130 ரூபாய்க்கு விற்பனையானுச்சு. அதுவே ஆகஸ்ட் 29ஆம் தேதி 76,000 ரூபாவை தாண்டினுச்சு. அதுவே 2 நாட்களுக்கு நீடிச்சது. அதுபடி செப்டம்பர் 1ஆம் தேதி பவுன் 77,000 தாண்டி இப்போ ரூபாய் 77,640 ரூபாயில வந்து நின்றுருக்கு. இந்த தங்கம் விலை உயர்வு எதன் காரணமா நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உலக அளவுல ஏற்படுற பொருளாதார மாற்றங்களாலையும் இந்திய ரூபாயோட மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருக்கிறதாலையும் பங்கு சந்தை வீழ்ச்சி அடையறதாலையும் தான். அது மட்டும் இல்லாம முதலீட்டாளர்கள் தங்கத்தை தான் பாதுகாப்பான முதலீடா பாக்குறாங்க. இந்த காரணங்களால தான் தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்துட்டே போயிட்டு இருக்கு. தங்கம் மட்டும் இல்லாம அதுக்கு ஈடா வெள்ளியும் விலை உயர்ந்துட்டே தான் இருக்கு. 1 கிராம் வெள்ளி 2 ரூபாய் உயர்ந்து 136க்கும் 1 கிலோ பார் வெள்ளி 2000 ரூபாய் அளவுக்கும் உயர்ந்துட்டே தான் இருக்கு. சாமானிய மக்கள் எல்லாருமே தங்கம் விலை எப்படி குறையும், எப்ப குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா தங்கம் விலை ஏறத்துக்கான காரணங்கள்ல மாற்றங்கள் இல்லை அப்படின்னா தங்கம் விலை குறையவே போறதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. தங்கம் விலை இப்போ இந்த அளவுக்கு ஏறக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இதுவரை இல்லாத வகையில அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு சரிஞ்சுட்டே இருக்கிறது தங்கம் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுது.